ஒன்மே டெய்லி வியூவர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வேளையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பொல்லாப்பு வருமா, எனக்கு ஒரு வாத வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணுமா, மலை போல் பிரச்சனை வருமா, என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருமா, இந்த துன்பம் என் வாழ்க்கையில் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்காத காரியத்தை நிறைய வேளையில் நம்ம நினச்சி கஷ்டப்படுறோம். ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமாங்க, ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, சங்கீதம் 91:10 பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமாங்க, எப்போ ஆண்டவர ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டுட்டோமோ அப்பத்துலேருந்து நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதாவது அப்போ ஆண்டவரோட ப்ரொடெக்ஷன்ஸில் இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் ஆண்டவரை தாண்டி நம்மளை நெருங்காது. அப்புறம் எதுக்கு நம்ம நிறைய காரியத்தை பயப்படுறோம் அப்படின்னா, சாத்தா அந்த மாதிரி ஒரு விதையை நம்ம இருதயத்தில் வைக்கிறான். நீ பயப்படு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சமாதானத்தை எடுத்துட்டு பயப்படுற விதையை போடுறான். நம்ம அந்த இடத்துல தாங்க நிறைய வேலையில் தோற்று போயிடுறோம். இனி நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கனால இனி என் வாழ்க்கையில் பொல்லாப்பு கிடையாது, வாதை கிடையாது. நீங்கள் ஆசைப்படுறது உங்களை ஆசைப்பாக்காமே.